ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரெகுலர் ரொட்டீன் விளாக் வந்து பார்க்க போகிறோம். ஹெல்த்தி விளாக் தான் இருக்க போகுது. நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஹெல்த்தி விஷயத்தை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வித்தவுட் ஃபார் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மார்னிங் எழுந்தோடனே நான் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் நிறைய வாட்டர் வந்து குடிக்கிறது. கம்பல்சரி இந்த எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கிறத நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன். என்ன நடந்தாலுமே நம்மளுடைய ஹோல் பாடியுமே இது டீடாக்ஸ் பண்ணி நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாடியை வந்துட்டு நல்லாவே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர். அதுக்கு வந்துட்டு ஒரு டோனர் அண்ட் சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் என்னோடது வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரொட்டீனை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸ்கின் கேர் முடித்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஷோமிகாவோட ட்ரை ஃப்ரூட் ஜூஸஸ் தான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாதாம், முந்திரி அண்ட் பிஸ்தா, பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ் அண்ட் வந்துட்டு டேட்ஸ், பிளாக் டேட்ஸ் இது வந்துட்டு. ஸோ இந்த பிளாக் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேட்ஸை விட கம்ப்ளீட்டாக டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டேட்ஸை வந்துட்டு நம்ம ஒரு வாட்டரில் வந்துட்டு லைட்டாக டிப் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மேலே இருக்கிற பீல் மட்டும் பீல் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க நட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட டாக்டர் ஷோமிகாவோட அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸில் வந்துட்டு அந்த ட்ரை அத்தி இன்னுமே சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஹெவி ஃபீல் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இதை மட்டும்தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் 2 பேர் வந்து குடிப்போம். நானும் எங்கள் அம்மாவும் வந்து குடிப்போம். 2 பேருக்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து போடுறதுக்கு 1.5 கிளாஸ் வாட்டர், நான் எடுத்திருக்க இந்த கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் வாட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 2 கிளாஸ் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கும் கொடுத்துட்டேன். ஸோ நானுமே வந்துட்டு இதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை குடிச்சிட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய எவ்ரிடே ஹேர் கேர் ரொட்டீன் வந்துட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஆயில் தான் வந்துட்டு வைப்பேன். ஏன்னா என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரிஸி ஹேர் அண்டு ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ரொம்ப கலரிங்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால இன்னுமே வந்துட்டு ட்ரை ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் எவ்ரிடே வந்துட்டு நான் ஆயில் வந்துட்டு வச்சுருவேன் என்னுடைய தலையில். ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா தூக்கி ஒரு கொண்டையை போட்டுருவேன். எவ்ரிடே என்னோடய லுக் வந்து கொண்டை லுக் தான் நான் இருப்பேன். ஸோ கொண்டெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தயிரை வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் குடித்தேன். பிகாஸ் நான் வந்துட்டு ரொம்பவே என்னோடய பாடி வந்து ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஃபோனை பேசிக்கிட்டே வந்து இந்த தயிரையும் குளித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஈவினிங் டைமாக எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் போட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கடன் வாங்கி அந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு நானும் போட்டுக்கிட்டேன். வீக்லி ஒன்ஸ் நான் எப்போவுமே ஹோம் ரெமெடி ஃபேஸ் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். நானும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி. பச்சை பயிறு, அரிசி இல்லை முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் எந்தாச்சும் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேஸ் பேக் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் 7 o'clock மேலே போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ குளிச்சுட்டு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்துட்டு முடிச்சாச்சு. என்னோடய எவ்ரிடே ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி ரொட்டீன் தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். அன்வான்ட் ஃபுட்ஸ் வந்துட்டு நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ கைஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.